Is this entertaining? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு விட நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங்கை வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ரெடி பண்ணுறது தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்ச சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எனக்காண்டி 1 செகண்ட் வெயிட் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ போக எனக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஷன் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிடுங்க. அப்படி டச் பண்ண போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இது இப்போ அந்த ப்ரீசெட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், குரூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படிலாம் இமேஜ் வந்து ஆட் பண்ண நம்ம வந்து பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா லேயர்ஸ் கொடுத்து அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் எப்படி நம்மளோட இமேஜில் ஆட் பண்ணணும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த இமேஜ் எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9:14 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜில் சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஆகனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நியூ ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9:16 அந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிடுங்க. டச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரைட் சைட் டாப்பில் இருக்க அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு செகண்டாக இருக்க அந்த கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். நெக்ஸ்ட் அந்த சேவை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை இமேஜ் வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த எல்லா இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இமேஜ் தான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லா இமேஜ் சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நமக்கு வந்து குரூப்னு சொல்லி ஒரு குரூப் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப்பில் போயிருங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 குரூப் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா குரூப். ஸோ அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எல்லோ கலர்லேயே ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன ஃபாண்ட் என்ன ஸ்டைல் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப் ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப எடிட் குரூப்பில் போயிட்டு இப்போ செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய் உங்களுக்கு வந்து என்ன டெக்ஸ்ட் வேணுமோ ஸோ அந்த ஃபாண்ட்டில் நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற அந்த 4 லேயர்ஸ் இருக்குது இல்லை ஸோ 4 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே வாங்க. இப்போ சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து கொடுத்துருப்பேன் இதெல்லாம். ஸோ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இதில் வந்து ஸ்டார் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ண அந்த இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே அந்த ப்ளஸ் ஐக்கன் வந்து டச் பண்ணிடுங்க. இப்படி டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆட் பண்ண அந்த எஃபெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளுடைய எப்படி இமேஜில் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்தலாம். இப்போ ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இமேஜாக பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற அந்த புக் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ்லாம் ஸோ அதில் அப்படியே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னோடய இமேஜில் நான் வந்து ஆட் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற இமேஜில் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா நான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்தீங்கன்னா லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட ஃபுல் வீடியோ லிங்க் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேவைப்பட்டவங்க நீங்கள் வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து என்னோடய இமேஜில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்களும் வந்து கரெக்டாக வந்து இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜ் ஆட் பண்ணிட்டு வாங்க. நான் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அதெல்லாம் நான் ஒரு 4 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக எல்லா இமேஜுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி வீடியோன்னு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து டச் பண்ண இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்றைக்கி யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.